வரவேற்கிற ஒரு சின்ன பெருமை எனக்கு இருக்கு எல்லா தடவையும் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த பயணத்துல நாங்க பார்த்த சில பேர் ரொம்ப வித்தியாசமானவங்களா நாங்க பார்த்துருக்கோம். ஆனா சில பேர் என்ன நடந்தாலுமே இந்த கர்நாடக இசை மேல இருக்கிற காதல்னால எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன நடந்தாலும் தே நெவர் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் நிச்சயமாக வந்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ குறிப்பாக ஒரே ஒரு திறமை, இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு. அவனுக்கு இசையை தவிர வேற எதுவுமே தெரியாது. சும்மா பேசும்போதே அவனுக்கு வந்து ஸ்வரத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. நான் அவன்கிட்ட பேசும்போது ஒரு 4 வார்த்தை பேசுவான், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வரம் பாடுவான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற ஒரே லட்சியம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டால்வர்ட்ஸ் முன்னாடி பாடணும் அப்படின்றது தான். அவனை இந்த கான்சர்ட் லெவலுக்கு அவனால் வர முடிகிற அளவுக்கு அந்த பையனுக்கு திறமை இருந்தாலும் ஏதோ சின்ன காரணத்தினால அவனால் பாட முடியாமல் போச்சு. பட் ஸ்டில் அவனை இந்த மேடையில் பாட வைக்கணும், அதுவும் பாலமுரளி சார் முன்னாடி பாட வைக்கணும் அப்படின்றது எங்கள் எல்லாருடைய ஆசை. சார் உங்கள் அனுமதியோட நான் அவனை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் வெல்கம் வித் a very huge round of applause சிவ சுப்ரமணியம். ஹாப்பியா? சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? நிஜமா ஹாப்பி? பார் எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க, எல்லாம் ஒரு தடவை ப்ளீஸ் அவனுக்கு. पाहि मां पार्वती परमेश्वरी, पाहि मां पार्वती परमेश्वरी, श्रीये पाहि मां पार्वती परमेश्वरी, श्रीये पाहि मां पार्वती परमेश्वरी. मोगन सुंदर स्वरूपिणी शंकरी, मोहन सुंदर स्वरूपिणी शंकरी, मोगन सुंदर स्वरूपिणी शंकरी, मोगन सुंदर स्वरूपिणी शंकरी, मोहन कर गुरु गुह भक्त जनावन शंकरी शिव, मोहन कर गुरु गुह भक्त जनावन शंकरी शिव, मोहन कर गुरु गुह भक्त जनावन शंकरी शिव, पाहि मां पार्वती परमेश्वरी, मोहन कर गुरु गुह भक्त जनावन शंकरी शिव, पाहि मां पार्वती परमेश्वरी, श्री पाहि मां पार्वती परमेश्वरी. இப்போ அவனை பார்த்து எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. நீங்க கை தட்டுறது கூட அவனுக்கு புரியுமான்னு தெரியும். நீ பாடினதுக்கு எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க. இதோட இவனை நிறுத்தக்கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பாலமுரளி சார் கையால இவனுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். வா. எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு
எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைவடைந்து விட்டது. இப்போ முக்கியமா இந்த ரவுண்டுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மறுபடியும் அந்த 12 பேரை நான் ஸ்டேஜில் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் வெல்கம் தெம் அகேன். I was impressed with the முயற்சி. ரொம்ப நல்லா முயற்சி பண்ணலாம். Very good presentation, very good performance from all of them. Really commendable. இன்னும் நாங்கள் அவ படித்ததை விட டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லா கேள்வியும் கேட்டோம். ஆமாம், அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக அவள் பர்ஃபார்ம் பண்ணா, ரொம்ப அழகாக எக்ஸல் பண்ணா. சில பேர் நாங்கள் எதிர்பார்த்த விட ஓஹோன்னு பாடிட்டா. கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் தெம். ஃபென்டாஸ்டிக் ஒர்க், கீப் இட் அப். அவள் பண்ண சத்தியத்தில் அவள் பின் வாங்கலை, எந்த விதத்துலையும் அவள் தே ஆர் நாட் பேக்ட் ஆஃப், தே கெப்ட் அப் தி ப்ராமிஸ். ஓகே, ஸோ குட். தேங்க்யூ குமரேஷ். வெரி பிக் ஹேண்ட் ப்ளீஸ். திரு GS மணி சார் கிட்ட கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சார், இந்த கர்நாடிக் மியூசிக் ஐடல் சீனியர், ஜூனியர் அண்ட் சப் ஜூனியர்னு சொல்கிறாப்புல, சப் ஜூனியர் அண்ட் ஜூனியர் லெவல்லையே நிறைய பேர் பாடுறதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் எல்லாம் நாங்கள்லாம் இந்த வயசில் இருக்கிறப்போ எங்களுக்கு கிடையாது. எங்களெல்லாம் பிளாட்ஃபார்ம் வித்வான்கள் பாடுற பிளாட்ஃபார்த்தை கூட தொட விட மாட்டான். அவள் தம்புரா கொண்டு போய் மேடையில் வைக்கக்கூட முடியாது. தொடாதே அப்படின்னு. அதாவது கூடாதுங்கிறது இல்லை, தே கன்சிடர் இட் ஸோ சேக்ரெட். அதுதான் அர்த்தம். அங்கே அவ்வளோ பவித்திரம் அது எல்லாமே. அப்படி வச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கர்நாடக சங்கீதமானது இப்போ அடுத்த தலைமுறைகள் இவெல்லாம் வந்து பாடுறதும் பார்க்குறப்போ இட் இஸ் ரியலி வெரி ஹார்ட்டனிங். ரொம்ப we must try to give all the encouragement possible for these children. Not alone from your media side, from every home. Every home, people must develop their children towards this classical art. Thank you. Thank you, sir. ஸ்ரீமதி வேதவல்லி அவர்கள்கிட்ட வாழ்த்துக்கள் பெற விரும்புகிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கேன். நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா எதிலெல்லாமோ என்னென்னமோலாம் வரைச்சே கர்நாடக சங்கீதம் உண்டி வரலையே நான் ரொம்ப ரொம்ப தாப்பிச்ச நாள் உண்டு. அது இல்லாத இந்த குழந்தைகளை இப்போ GS மணி சொன்ன மாதிரி இந்த வயசுலேயே பாட ஆரம்பித்தாதான் மேலே வர முடியுமே தவிர 30 வயசுக்கெல்லாம் ஆரம்பித்து வர முடியாது. அவர் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் எங்களெல்லாம் விடலை. இந்த வயசுக்கு எல்லாரும் பாடிட்டு இருந்தவா தான் இன்றைக்கி ஓஹோஹோன்னு இருக்கிறவா. அதனால் இந்த குழந்தைகள் மேலும் மேலும், ஆனால் நான் எதிரே பார்க்கல இவ்வளவு தூரத்துக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பாடி கற்றுண்டு ரியலி 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 அமேசிங். இது வந்து இவ இன்னும் மேலே வரணும். இதில் வந்து 1 or 2 வந்தா போனா அப்படின்னா அதுக்காக ஒருத்தர் நன்னா பாடலேங்கிற அர்த்தமே கிடையாது. எல்லாரும் நன்னா பாடினேன். ஆனால் எல்லாரையும் எடுக்க முடியாதுங்கிறது ஒன்றுனால தான் இந்த மார்க்கில் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வரலாமே தவிர நீங்கள் நன்னா பாடாத்துக்காக போயிட்டேங்கிற மாதிரி யாருமே மனசில் நினைக்காதீங்க. மேலும் 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 நிறையா வரணும், வளரணும். இதை வந்து பண்ணின இந்த ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை நடத்துகிற இவாளும் தான் பின்னாடி இருந்து இந்த குழந்தைகளை ஏற்றி விடுற ஏணியாக இவா இருக்காளே, அவளுக்கும் எங்கள் வாழ்த்து. இப்போ என் கையில் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு சைடில் நம்பரிங் இருக்குது. இதுலேருந்து ஒரு 6 பேர் தான் அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க. நான் முதல்லே சொன்னேன். ஸோ இந்த 12 பேர்லேருந்து ஒரு 6 பேர் தான் அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க. ஆனால் மிச்ச 6 பேரும் இந்த லெவல்லேருந்து அவங்க இப்போ தான் போகிறாங்களே தவிர நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் தே வில் டெஃபினெட்லி மேக் இட். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்களால ட்ரெயின் பண்ண முடிஞ்சவங்களுக்கு ஜஸ்ட் கோல்டு 10 feet கதை மாதிரி தான். 8 அடி தோண்டவனுக்கு 10 அடியில் தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் 2 அடி தோன்றது ஈஸி. ஸோ அந்த 2 அடி தோண்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கான ரெகக்னிஷன் டிலேடாக வரலாம். ஆனால் டேலண்ட் இருந்தால் யூ வில் நெவர் பி டினைட் இன் திஸ் வேர்ல்ட். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, அடுத்த லெவலுக்கு போக போகிற 6 பேர். த சிக்ஸ்த் ஒன் சொல்ல முடியாது, இருந்தாலும் அப்படி ஒரு ஆர்டரில் சொல்கிறேன். த சிக்ஸ்த் ஒன் இஸ் அனாஹிதா. இன்னைக்கு உங்க
கண்ணாடி போட்டுட்டு வரல, அதனால நிறைய பேருக்கு உங்களை அடையாளம் தெரியல நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. பிருந்தா மாணிக்க வாசகம். Number 4. Shri Ranjini. Number 3. மூன்றாவதாக any guesses from anybody for that matter? இந்த சைடுல இருந்து எல்லார் பேரையும் சொல்லிட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியல. Anyways, number 3 is Malavi Narayan. வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷம் வந்ததுன்னா அடுத்தடுத்து நிறைய சந்தோஷம் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்பர் 2ல இருக்கிறவருக்கும் அப்படிதான். இப்பதான் அவர் சிஏ இன்டர்ல ஒரு குரூப் கிளியர் பண்ணேன்னு சொன்னாரு. இப்போ இதுலயும் அடுத்த ரவுண்டுக்கு அவர் வந்துட்டாரு. So please பரத் சுந்தர். One more left. The last man standing இல்ல last women standing இத பத்தி கவலை இல்ல. ஆனா ஒரு மிகப்பெரிய திறமை ஸ்டாண்டிங். நம்பர் 1. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதாக இருக்கும் அபிலாஷ். சின்னதா ஒவ்வொரு நாளைக்கு உங்களால முடிஞ்ச வேல்யூ அடிஷன் பண்ணீங்கன்னா I am very sure next year you can be the Carnatic Music Idol. Thank you so much. So lovely to have all of you. நிஜமா இந்த மாதிரி ஒரு biggest judges panelக்கு முன்னாடி பாடுறது அப்படிங்கிறது உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைத்த வரம். All the best. Thank you so much. It's a very nice experience to sing in front of those legends, and I was a bit nervous. என்னோட லேர்னிங் ரொம்ப நிறையவே இருந்தது. and it was a great experience to perform in front of the stalwarts. அதனால எனக்கு இது வரைக்கும் திங்க் பண்ணி பார்க்காத ஆங்கிள்லேருந்து நிறைய இவெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணினா, அதனால it was a great learning experience for me. ஜட்ஜஸ் கிட்ட நல்ல கமெண்ட்ஸ் வாங்கி கிட்ட கமெண்ட்ஸும் வந்தது. ரொம்ப நிறையா கற்றுனேன் இந்த ப்ரோக்ராம்னால. எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு ஆர்டிஸ்டால் பாட தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருந்தது இந்த ப்ரோக்ராம். இவாளுக்கு முன்னாடிலாம் பாடினேன் அப்படின்னுங்கிறத நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹோப் ஐல் கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் ஐல் டூ தட். இட்ஸ் அ பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய வித்வான்கள் முன்னாடி பாடுறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது பாடினேன்றது நினைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பெரிய மாயஸ்ட்ரோஸ் முன்னாடிலாம் பாடுறதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இத்தனை பேருக்கு கிடைச்சதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். ஜெயிக்கிறோம் இல்லை, பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி இட் ஹஸ் ஹெல்ப் மீ லாட். பெரிய ஃபுல் ஹவுஸ் ஆடியன்ஸ் ப்ளஸ் இவ்வளோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ஸ் முன்னாடி பாடுறது ஐ எம் வெரி மச். ரவுண்ட் 2. இதுல மொத்தம் 6 பேர் தான் வந்திருக்காங்கன்றது நீங்க பாத்துட்டீங்க. இப்போ லெட்ஸ் நாட் வெயிட், ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் நாங்க கூட்டலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வெல்கம் அனாஹிதா டு ரவுண்ட் 2. இப்போ அனாஹிதாவை சப்போர்ட் பண்றதுக்கு 2 இசைக்கலைஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. டு சப்போர்ட் ஹர் ஆன் வயலின் ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீமதி பத்மா சங்கர். ஆன் த மிருதங்கம் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ட்ரிவாண்ட்ரம் பாலாஜி அவர்கள். வெல்கம் அனாஹிதா. நாயகி வர்ணம் கொடுத்துருக்க இல்லையா, அதுக்கு கல்பனா ஸ்வரம் பாட போற. எங்க பாடுற சரணத்துக்கா? சரி, அதுல இன் பல்லவி ஃபாஸ்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்க. ஒரு மத்தியம காலமா சூஸ் பண்ணிக்க. சரசி ஜயக்ஷி நின்னே கோயில்
அங்கதான் பாட போறியா? ஸ்வரம் எங்க பாட போறியோ அந்த தீமை எடுத்துட்டு பாடிடும். ஓகே. நாட் தி ஹோல் வர்ணம் ப்ளீஸ். மருபரி கோரதுர மருபரி கோரதுர மருபரி பதனிதபம பதனிதபமதபமரி கரி சரி மபமருபரி ரித்சனி சரிசனி சதா பமரி மபதபமருப தனி சரிசனி சபத பம பதனி பமரி கரி சரி மபமருப ரிசரிசனி சரிசனி சபத பதனி சரிசனி சப பத பமருபரி தனி சரிசனி சத பமர பமரி கரி சரி மபத பமருப பர பச நிரி சரி கரி சரி நிரி சனி சத பம பத பமருபரி. நான் நிறைய தர்பார் வந்துடுத்து. ஓகே, கொஞ்சம் நாய்க்கு இல்லாத தர்பாரான வித்வான் சொல்ற, தர்பார் இல்லாத நாய்க்கியான்னு ஒன்றும் கேட்க முடியலையா? அடுத்தது தேவலோக ராகம் தேவகாந்தாரி, அதில் ஆலாபனை ஒரு 1.5 minutes. தயதன அடுத்ததாக ராகந்தானம் பல்லவி காம்போதி கண்ட ஜாதி திருப்புட தாளம். ராகம் லைட்டாக ஒரு அவுட்லைன் பாடிட்டு தானம் பாடு, அப்புறம் பல்லவி. பல்லவி பாடும்போது மற்றதெல்லாம் கேட்குறோம்.
गोपालं गोकुलबालं गोपिकासमूहलोलं दासहृदयालय मां पालय गोपालं गोकुलबालं गोपिकासमूहलोलं दासहृदयालय मां पालय गोपालं गोकुलबालं गोपिकासमूहलोलं. இதுலம்மா கோபாலா கோகுல பாலா கோபிகா சமூக லோல அந்த 3 இடத்துக்கும் ஸ்வரம் பாடி அப்புறம் தாச அப்படின்னு வருது. என்னது அடுத்த தாச அங்கே ஹிருதயாலயம் அந்த 4 இடத்துலயும் ஸ்வரம் ஆரம்பிச்சு பாடலாமா? गोपालं गोकुलबालं दासरि सनिद पदरि सरि निद पद सनिद पनिद पदम गोपालं दासनिद पदरि निद पद தாசையில் பாடிடும். அது வேஸ்ட் பண்ணாம மகரி சரி கம பத மக பத சரி கம கரி சனி த சரி கசம் ம பத ப மகரி கம பத ரி சரி த சரி தனி த. சரி இரு ஒரு ஐடியா கொடுக்குறேன். கோபாலா இந்த சாகித்யம் சொல்லுமா? கோபாலா ஆ. கோகுல பாலா பாலா கோபிகா சமூகலோல சரி. தாச அப்ப இப்படி ஹிருதயாலயம் வச்சுக்கோ. கோபாலா தாச ஹிருதயத்துக்கு வச்சுக்கோ. ஓகே. அந்த ரெண்டுத்துக்கும் முதல்ல ஸ்வரம் பாடு. எல்லாம் 2ஆம் காலம் வேகமா முடிச்சுடணும். ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியமான விஷயம் இங்க. गोपालं गोकुलबालं दसरि गरि सनि द पद सरि रि सनि द पद सनि द प म पद प म ग रि सनि पद सरि ग म पद म ग पद रि सनि द प म गोपालं दसनि द पद सरि गरि सनि द पद सरि द रि सनि द पद र प म ग पद सनि ग म ग ग रि रि सनि द पद सरि गो दासनि नि द पद सरि सनि द प म पद स प म ग रि सनि पद सरि ग म ग रि सरि ग म पद प म ग रि ग म पद सरि सनि द प म ग सनि ग म ग रि स दासहृदयालय दासनि नि द पद सरि स सनि द प म ग प म नि द नि पद म पद सनि द पद प म ग रि सरि ग म प म ग पद सरि ग म ग ग रि स सनि द पद सरि स सनि द दासहृदयालय கோபிகால பாடு. அப்படியே போயிட்டே இரு. दरि सनि द पद र प म ग रि स सरि ग म पद म ग पद सरि ग म ग ग रि रि स सनि द पद सरि रि स गोपिका समूह पद सरि रि स सनि द पद सनि द प म पद प म ग रि सरि ग म पद म ग पद. அந்த பல்லவிய மேல் காலம் பாடு. गोपाल गोपाल गोकुल बाल गोपिका समूहलोल दासहृदयालय मा पालय 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 गोपालं गोकुलबालं गोपिका समूहलोल